4% காக்ரோச் இருந்தால் நீங்கள் விற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் டேஸ்ட் என்ஹான்சர்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்ன்னு நிறைய இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே நம்ம தவிர்க்கப்பட வேண்டியது தான். தேன், பனை சார்ந்த இனிப்பு, கரும்பு வெல்லம், பழங்கள்லேருந்து வரக்கூடிய இனிப்பு, இவையெல்லாம் நல்ல இனிப்புகள். உப்புன்னு சொல்கிறது வந்து டேபிள் சால்ட் அப்படிங்கிறத முழுமையாக தவிர்க்கணும். அதுக்கு பதிலாக கல் உப்பு. இந்த கடல் அமிர்தத்தில் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு தேவையான 80 வகையான, குறைந்தபட்சம் 80 வகையான ட்ரேஸ் எலமெண்ட்ஸ், மினரல்ஸ் இதில் இருக்குது. டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்ம சாப்பிட்ற இப்போ வந்திருக்கிற இந்த 40 வருஷத்தில் வந்திருக்கிற சர்க்கரை எல்லாமே குப்பைகள் தான் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அதுதான் இப்போ கடையில் கிடைக்குது. ஸோ ஆரோக்கியமான இனிப்பு பொருள் எது? இனிப்பு சுவையுள்ள ஆரோக்கியமான பொருட்கள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா என்ன டாக்டர்? இப்போ 4 சுவை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அதில் முதன்மையான சுவை தான் நீங்கள் கேட்குறீங்க, இனிப்பு சுவை. அதில் ஒயிட் சுகர், அப்புறம் ஆர்டிஃபிஷியல் சுகர் சிரப்பு, அந்த மாதிரி நிறைய இனிப்புக்கான இதெல்லாம் இருக்குது. இதில் என்ன இருக்குதுன்னு அவங்களே எழுதியிருப்பாங்க. நான் ஒரு இதில் பார்த்தேன், ஒரு இதில் படித்தேன், ஒரு மேகசினில் டார்க் சாக்லேட் எடுத்துக்கிட்டா ஹார்ட்டுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் டீவியேட் ஆகி போகுது, அதை நம்ம அப்புறமா பேசுவோம். சாக்லேட் அப்படிங்கிறது விஷயத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா, சாக்லேட்டை அது எதையும் சொல்லிவிடுவோம். மக்கள் ஐஸ்கிரீம் போன தடவை சொன்னோம் இல்லையா, அது மாதிரி சாக்லேட் இன்னைக்கு நான் சொல்கிறோம். சாக்லேட்டில் ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதில் என்ன இன்க்ரீடியன்ட்னு கரெக்டாக சொல்லுங்கள். கொக்கோ இருக்குது, அதுதான் நார்மல் டார்க் சாக்லேட்டில். அதை தாண்டி கொக்கோ பைன், ஓகே, அதெல்லாம் அதை தான் அரைச்சி செய்வாங்க. ஸோ அதில் கொஞ்சம் சுகர் சேர்க்குறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம். சரி, இதில் வந்து சேர்க்குற ஒரு பொருளையும் சொல்லிடுறேன், சேர்ற ஒரு பொருளையும் சொல்லிடுறேன். சேர்க்குறாங்கன்னு சொல்லலை. இந்த கொக்கோ பைனை அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது காக்ரோச்சை அட்ராக்ட் பண்ணும். ஓகே, புரியுதா? கரப்பாம்பூச்சி இந்த ஊரில் சொல்லுவாங்கள்ல, அதை அட்ராக்ட் பண்ணும். அதை எப்படி தான் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அதை வந்து அந்த எப்படி பார்த்தாலும் அதில் காக்ரோச் உள்ளே போயிடுது. நம்ம பெரிய இண்டஸ்ட்ரி இல்லையா, சாக்லேட் இண்டஸ்ட்ரி. ஒரு நாளைக்கு எத்தனை டன் சாப்பிட்றாங்க. ஸோ எஃப்டிஏன்னு சொல்லக்கூடிய யூஎஸ்எஃப்டிஏன்னு பெறுவாங்க. அவங்க திரும்ப போட்டு பார்த்துருக்குறாங்க. இது என்ன நடந்ததுன்னு தெரியாது, ஆனால் இன்றைக்கி நடக்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். திரும்ப காக்ரோச் இருக்குது, ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. காக்ரோச் இல்லாமல் தயாரிக்கவே முடியாதுன்னு இண்டஸ்ட்ரி ஆட்கள்லாம் சொல்லும்போது அவங்க என்ன சர்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, 4% காக்ரோச் இருந்தால் நீங்கள் விற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஐயோ, என்ன டாக்டர் சொல்கிறீங்க? இதுவும் நான் சொல்லலை, சாப்பிட்றதெல்லாம் காக்ரோச் சாக்லேட் தான். இப்போ இதுவும் நான் சொல்லலை, இதுவும் இணையதளத்திலே இருக்குது. எப்படி நம்ம ஐஸ்கிரீமுக்கு இணையதளத்தில் இருக்குன்னு சொன்னோமோ அதே மாதிரி இதுவும் இணையதளத்திலே சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவாங்க. ஆனால் இது நிஜமாவேங்கும் போது ஷாக்கிங்காக தான் இருக்குது. உண்மைதான், இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆமாம், இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய ஒரு மீட்டிங் நடத்தும். அந்த கவர்லலாம் கிரீன் போட்டு வெஜிடேரியன்லாம் போட்டு வருது. அதாவது நம்ம வெளியில போட்டிருக்கிறது அப்படிங்கிறது, அதாவது ஒரிஜினல் கோகோ பைன். நான் சொல்றது, நீங்க டார்க் சாக்லேட்னு சொன்னதுனால நான் அதுக்குள்ள போறேன். ஓகே, கொக்கோ பைன் இல்லாமலும் சாக்லேட் ரெடி பண்றாங்க. ஓகே, நீங்க சொல்றது கொக்கோ யூஸ் பண்ணி என்னென்ன சாக்லேட். இப்போ நிறைய தரமான சாக்லேட் யூஸ் பண்றவங்க எல்லாம் தான் கொக்கோ யூஸ் பண்ணி தான் பண்றோம் அப்படின்னு விளம்பரமே பண்றாங்க. கொக்கோ பைன் இருந்ததுன்னா அது வந்து இந்த காக்ரோச் அட்ராக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து இது வந்து யூஎஸ்ல இருக்கக்கூடியது. ஒருவேளை இங்கே ப்ரொடெக்ஷனில் முழுமையாக நாங்கள் வந்து காக்ரோச் இல்லாமல் உற்பத்தி பண்ணுறோன்னு பண்ணலாம், எனக்கு தெரியாது. ஆனால் உள்ள நிலைமை சர்டிஃபிகேட்ஸை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இதில் வெள்ளை ஜீனி இருக்குது, இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் கலரிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது, ஆர்டிஃபிஷியலாக டேஸ்ட் என்ஹான்சர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் சுவைச்ச பிறகு திரும்பவும் அதை சுவைக்கணும்னு சொல்லக்கூடிய சில கெமிக்கல்ஸ் உள்ளே இருக்குது. இதெல்லாம் கேடான பொருட்கள் தான். இதெல்லாம் நம்ம வந்து முழுமையாக நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது தான். நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரும்போது, இந்த ஆர்டிஃபிஷியல் டேஸ்ட் என்ஹான்சர்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்ன்னு நிறைய இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே நம்ம தவிர்க்கப்பட வேண்டியது தான். நீங்கள் நல்ல இனிப்பு, நல்லா பயன்படுத்தக்கூடிய இனிப்பு அப்படின்னாச்சுன்னா பனங்கருப்பட்டி. பனை மரங்கள் அழிஞ்சிக்கிட்டே வருது. சவுத்து தமிழ்நாடு, தென் தமிழகத்தில் தான் நிறைய பனை மரங்கள் உண்டு. இந்த பனை மரங்களை வந்து முழுமையாக ஒரு இடத்துல நம்ம வந்து அதிகமாக வளர்த்தோம்னா அதுதான் உண்மையான கற்பக விருட்சம்னு சொல்லக்கூடியது அந்த பனை மரம் தான். அந்த பனை மரத்துலேருந்து வரக்கூடிய அந்த பனங்கருப்பட்டி அப்படிங்கிறது உலகத்தரம் வாய்ந்த இனிப்பு.
நீங்கள் வந்து எந்த இடத்துலையும் நம்ம வந்து அதை சொல்லலாம். அதில் தேவையான உடலுக்கு நான் 7 உடற்கட்டுகள் சொன்னேன் இல்லையா, அந்த 7 உடற்கட்டுகளையும் வன்மைப்படுத்தக்கூடிய அத்தனை பொருள் அதில் இருக்குது. வெறும் குளுக்கோஸ், வெறும் எனர்ஜி மாத்திரம் கிடையாது. கால்சியம், மெக்னீஷியம், ட்ரேஸ் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. பாடிக்கு உதவியாக இருக்கக்கூடிய ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் அத்தனையுமே அதில் கலந்துருக்குது. ஸோ அதுக்கு பனங்கருப்பட்டி பயன்படுத்தலாம். இது முதல் தரம். இதுக்கு அடுத்தது கரும்பு வெல்லம், அதுக்கப்புறம் பனங்கல்கண்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வருது. இதுக்கப்புறம் பழங்கள்லேருந்து வரக்கூடிய நேச்சுரல் இனிப்பு. இதை விட ரொம்ப உயர்வான ஒரு மருந்து, அமுது, உணவு அப்படின்னு எடுத்துக்கூடியது தேன். அதுவும் நல்ல தேனாக கிடைக்கணும். மார்க்கெட்டில் இருக்கிற நிறைய கலப்படம் கலந்த தேனாக இருக்குது. அதையும் கொஞ்சம் பார்த்து சரியான தேனை நம்ம வந்து வாங்கி பயன்படுத்தணும். அப்போ தேன், பனை சார்ந்த இனிப்பு, கரும்பு வெல்லம், பழங்கள்லேருந்து வரக்கூடிய இனிப்பு, இவையெல்லாம் நல்ல இனிப்புகள். இவை அளவோடு சாப்பிடக்கூடிய இனிப்புகள் அப்படிங்கிற ஒரு நிலைமையில வச்சுக்கலாம். ரெண்டாவது நீங்கள் சுவைன்னு எடுத்துட்டிங்கன்னா புளிப்பு சுவை. புளிப்பு சுவைக்கு இப்போ நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடியது புளி, டேமரிண்டுன்னு சொல்லக்கூடியது. அதை பெரும்பாலும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. அது ஏன்னா இப்போ அதுவும் சமீபத்தில் வந்தது தான். அது முழுமையாக நீக்க வேண்டாம். இப்போ வெள்ளை சீனி அளவுக்கு உடனே நீக்கணும் அப்படின்றது இல்லை. ஏன்னா அது நிறைய தாய்மார்களுக்கு அது வந்து கஷ்டமாக இருக்கும். படிப்படியாக அதை குறைச்சிக்கலாம். குடம்புளின்னு சொல்லக்கூடிய ஒரு புளியை நம்ம பயன்படுத்தலாம். அது கார்சீனியா காம்போஜியான்னு சொல்லுவாங்க, அதனுடைய பொட்டானிக்கல் நேம். பழம்புளின்னு சொல்லுவாங்க, குடம்புளின்னு சொல்லுவாங்க, கேரளா புளின்னு சொல்லுவாங்க, மலபார் டேமரிண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த புளிப்புக்கு மாற்றாக பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நெல்லிக்காய், அதுக்கப்புறம் வந்து நாட்டு தக்காளி, இதெல்லாம் புளிப்புக்காக நம்ம மாற்ற பயன்படுத்தலாம். எலுமிச்சை, அப்புறம் அன்னாசி பழத்தில் இருக்கக்கூடிய புளிப்பும் இனிப்பும் சேர்ந்தது இதெல்லாம் ரசம் வைக்கிறதுக்கோ சட்னி பண்ணுறதுக்கோ நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம் புளிப்புக்காக. உப்புன்னு சொல்கிறது வந்து டேபிள் சால்ட் அப்படிங்கிறத முழுமையாக தவிர்க்கணும். அதுக்கு பதிலாக கல் உப்பு, அது கடல் உப்பு அல்லது கடல் அமிர்தம்னு பேர். இந்த கடல் அமிர்தத்தில் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு தேவையான 80 வகையான, குறைந்தபட்சம் 80 வகையான ட்ரேஸ் எலமெண்ட்ஸ், மினரல்ஸ் இதில் இருக்குது. கல் உப்புல, கடல் உப்புல நான் சொல்கிறேன். சீ சால்ட், அதாவது அது மாதிரி ரீஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், வெளிப்பாக்குறதுக்கு முன்னாடி அப்படியே அந்த ரா சீ சால்ட் அல்லது ராக் சால்ட்னு சொல்லக்கூடிய மலை உப்பும் நல்லது தான். அது இந்து உப்புன்னு சொல்லுவாங்க, ஹிமாலயன் ராக் சால்ட்னு சொல்லுவாங்க. இந்து உப்பு லேசாக ரோஸ் கலரில் இருக்கும். இதுவும் ஒரிஜினலாக நமக்கு உண்மையான தன்மையோடு நமக்கு கிடச்சிதுன்னா அதை பயன்படுத்திக்கலாம். இந்த ரெண்டும் தான் வந்து உப்புக்காக பயன்படுத்தணும். டேபிள் சால்ட்டை அவாய்ட் பண்ணணும். இப்போ 3 சொல்லிட்டோம். 4வது வந்து காரச்சுவை. காரச்சுவைக்கு மிளகாயினுடைய அளவை குறைத்து கொண்டு மிளகு, இஞ்சி, பூண்டு இதை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா அந்த காரத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இது எல்லாமே ஒவ்வொரு சுவையும் அளவோடு பயன்படுத்துறதுக்கு தரமான பொருட்களை நான் சொல்லியிருக்கேன். அந்த தரமான பொருட்களாக இருந்தாலும் அதை அளவோடு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இந்த வேண்டான்னு சொல்கிறத முழுமையாக நீக்கிறது நாம் நல்லா வாழ்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதனால் வெள்ளை சீனி, இன்னும் உள்ள அந்த ஸ்வீட்னஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து தவிர்த்து. சரி, பரவாயில்ல, திரும்பவும் ஞாபகப்படுத்துறதுக்கு நன்றி. இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் நம்ம வந்து இது சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா நலம் சார்ந்த நிகழ்ச்சியாக தான் நம்ம கொண்டு போகிறோம். நலம் சார்ந்த நிகழ்ச்சியாக போகும்போது சில விதமான மக்களுக்கு அது பிடிக்காத விஷயங்களாக இருந்தாலும் கூட, ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களாக இருந்தாலும் கூட இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய ஒரு பொறுப்பு. அதனால் இதை நம்ம சொல்லிடலாம். இந்த மாதிரி டார்க் சாக்லேட்டுங்கிறதுனால தான் நான் இதை சொன்னேன். அது இல்லாமல் தயாரிக்கக்கூடிய சாக்லேட்ஸ், மில்க் சாக்லேட்ஸ்னு இருக்குது. அதில் உள்ளதான் அந்த கரப்பாம்பூச்சி. டாக்டர், இப்போ இனிப்பு சுவை ஃபுல்லாக நம்ம பார்த்தோம். அதே மாதிரி புளிப்பு சுவையை வந்து உடம்புல அதிகமாகிறதால என்னென்ன பிரச்சனைகள் வரும்? புளிப்பு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் உடனே என்ன சொல்லுவீங்க? ஒரு கெமிக்கல் என்ன சொல்லணும்னா எதோட ஒப்பு நோக்கலாம்? நீங்கள் வந்து ஆசிட். ஓகே. ஸோ இப்போ வந்து அந்த புளிப்பு சுவை அப்படிங்கிறது ஒரு லேசாக அசிடிக் pH இருக்கும்.